சண்டே மார்னிங் எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. ஸோ டிஃபன் லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் பூரியாகவே போட்டு எடுத்துட்டோம். கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சுட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து நல்லாவே ஊற வச்சுருந்தோம். சப்பாத்திக்கு பிளான் பண்ணியிருந்தனால ரவை எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ பூரி வந்துட்டு அந்தளவுக்கு உப்பலாக கிடைக்கல. இந்த ஷீட் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ஷீட் நல்லாவே கிரிப்பாக பிடிச்சிருந்தது. ஸோ தேய்க்கும் போது எந்த சைடுமே வந்து நகரலை. பூரி போடுறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் பூரி குருமா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பூரி மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை ப்ளஸ் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த மசாலாவும் ஆட் பண்ணி பூரி குருமா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சைடில் பூரி போட்டு எடுத்தாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் பூரி சாப்பிட்டு 10 to 15 மினிட்ஸ் டீ ஆர் காஃபி எடுத்துக்க ரொம்பவே பிடிக்கும். நான் வந்துட்டு டீ எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.